அவர் சொன்னதுபடி அவர் பேசுறதுக்கும் சாட்டை பேசுறதுக்கும் கட்சிக்கும் தொடர்பு இல்லைங்கிறாரு. எந்த கட்சியாவது அப்படி சொல்லுமா சார்? ஒரு கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர் பேசுறதுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு யூடியூப்ல பேசுறது சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாக்கா அது வழியில தான் செய்தியை கடத்துறீங்க. அப்போ அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாக்கா தொடர்ச்சியா வர எல்லா வீடியோவும் பாருங்க 90% விஜய் அவர்களை பற்றி மட்டும்தான் சாட்டை பேசி போட்டிருக்காப்புல. அப்போ தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் இருக்காங்க, இவ்வளோ பெரிய தொண்டர் பலம் இருக்குது, தமிழ்நாடு முழுக்க அவரை பற்றி பேசினா பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு விஜயை வச்சு வயிறு வளர்க்குறாருன்றதான் இன்றைக்கி வந்து எல்லாரும் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் ஓப்பனாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டப்போ நேருக்கு சவாலே விட்டேன், நீங்கள் உங்கள் சேனலில் பேசாதீங்க, வெளியில் போய் எங்கே வேணால் பேசுங்கன்னு சொல்லிட்டு. கேட்கலையே. அதை சொன்னது தான் ட்ரிகர் ஆகிட்டார். என்னடா அடிமணிலே கை வச்சுட்டு வருமானம் அதில் தான் வருது, அதில் போய் நீ சவால் விட்டியே அப்படின்ட்டு கிறுக்குத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கிறாரு. சீமான் மன்னிப்பு கேட்டான்ற அந்த ஆதாரத்தை கொடுத்துட்டா நான் இனிமேட்டு வந்து விஜய் அவர்களை பற்றி பேசவே இல்லைனாரு. ஆதாரம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க பசங்க, டெய்லி எடுத்து கொடுக்குறாங்க, பேசாமல் நிப்பாட்டு. சரி, அது டுபாகூர் ஃபேமிலிட்டு நம்ம என்னத்தை சொல்கிறது.